துறையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? பத்மநாபன், வணக்கம். மதுரையில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி சாலையில் உள்ள பாரபத்தி கிராமத்தில் நடைபெற உள்ளது. இது வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக 58 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள தாவேகா முக்கிய நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழுவாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாலப்பத்தி கிராமத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு கழக ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு குழுவில் மொத்தம் 58 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மதுரையில் நடைபெறுவது குறித்து 200 அடி பிரம்மாண்ட மேடை, 60 அடி ரேம்ப் பார்க்கிங் மற்றும் வாகன பார்க்கிங், நாற்காலி அமைப்பது போன்ற அனைத்து செயல்பாட்டிற்கும் நிர்வகிக்க 58 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வரக்கூடிய தொண்டர்கள் எவ்வாறு வர வேண்டும், மற்ற நேரடி பார்வை அனைத்துமே செயல்படுவதற்கு குழுவானது தலைமை கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் மாநாடு ஒருங்கிணைப்பு குழு என்று இந்த குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவார் என்று கட்சி நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு வார காலமாக அனைத்து வேலைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று குடிநீர் தேவை, வாகன பார்க்கிங், அனைத்து வசதிகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.